ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டீ காஃபியோடு சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இனி ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்ன தான் அரைச்சாலும் ரவை லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, மாவு பதத்துக்கு வராதுங்க. இதே மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. திரும்பவும் அதே மிக்சர் ஜாரில் இன்னொரு கப் அளவுக்கு ரவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கங்க. அதிக அளவில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால நான் 2 கப் அளவுக்கு ரவையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்ல மாவோட எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. கலந்துட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் நீண்ட நாளைக்கு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால ஸ்பூனால் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா கைகளால் கலந்துக்கங்க. சூடான எண்ணெய் ஊற்றிருக்கும், அதனால் கொஞ்சம் உருண்டைகளாக இருக்கும். கைகளால் இது மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்துட்டு இப்போ ஒன்று சேர்த்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப இறுக்கமாக பிசையாமல் கொஞ்சம் நெழுப்பாக பிசைஞ்சிங்கன்னா தான் ஊறுனதும் கரெக்டான பதத்துக்கு மாவு கிடைக்கும். பாருங்கள், நெழுப்பாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடுங்க. மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சிறு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மாவு மேலே தடவி தான் உருட்ட போகிறோம். அதனால் இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி வச்சு ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஊறுந்துலே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து 3 பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. எல்லாமே ஒரே சைஸில் பிரித்து எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்த ஒரு உருண்டை எடுத்து கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. இல்லை அப்படியே சமையல் மேடை மேலேயே வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். உருண்டை பெருசாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கங்க. நல்லா மெலிசாக இருக்கணும். ரவுண்டாக தேய்க்காமல் இது மாதிரி நீட்டு வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் மடித்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீட்டு வாக்கில் மெலிசாக தேய்ச்சிக்கங்க. இப்போ இந்த தேய்ச்ச மாவு மேலே கோதுமை மாவை கரைச்சி வச்சோம்ல எண்ணெயில், அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா சுற்றிரும் பரவலாக தடவி விட்டுக்கங்க. தடவிட்டு இப்போ ஒரு பாதியை மடித்து விடுங்க. மடித்து லைட்டாக அழுத்தி விட்ட பிறகு இன்னொரு பாதியை அப்படியே மடித்து விடுங்க. மடித்து விட்டு அதையும் அழுத்தி விட்டுக்கங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே ஒரு மடிப்பு, வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே நீட்டுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், பிரிஞ்சு வரவே இல்லை. இப்போ இதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு கட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரியே அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரே சைஸ்லேயே வந்திருக்கு. இப்போ கட் பண்ண பீசஸை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்கள். உள்ள
எண்ணெயை தடவிட்டு மடித்து விட்டு கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி லேயர் லேயராக கிடைக்கும். சாப்பிடவும் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுனே வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதில் எந்த அளவுக்கு தேவையோ எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வானலில் ஆல்ரெடி எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதும் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்து உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்து பொரிச்சிடாமல் 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் எல்லாமே வெந்து நல்லா பொரிஞ்சு முறுமுறுன்னு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் கலந்து விடுங்க. எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுமே நல்ல லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், மேலே மட்டும் உடனே செவந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பொரித்து எடுத்துக்கங்க. இதே மாதிரி பொரித்து எடுத்த பிறகு மீதம் உள்ளதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. இது மாதிரி நீங்கள் அதிக அளவில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். 10 நாளைக்கு இனி ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. ஸ்நாக்ஸ் கேட்டு குட்டீஸ் அடம்பிடிக்க பார்த்தலாம். இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும், விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஈவினிங் சுட சுட டீ காஃபியோடு கொடுத்து பாருங்கள். தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் செஞ்சது எல்லாமே ஒரே நாளில் காலி பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாங்களா இல்லை ஒரே நாளில் காலி பண்ணிட்டாங்களா? கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.